ரீசெண்டாக நான் காளான் 65 செஞ்சேன். அந்த ரெசிபியை நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா, காளானை வந்து கோதுமை மாவோடு மிக்ஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதில் உள்ள ஸ்டெயின்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிரும். இப்படி பண்ணுறதுனால நம்ம காளான் வந்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ண காளானை வந்து என்னென்னா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் 2 பாக்கெட் காளான் வாங்கினேன். எனக்கு இந்த அளவு கிடச்சிது. குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதுனால பெருசாகவே கட் பண்ணிக்கிட்டேன். இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கணும். தேவையான அளவு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவும் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேவையான மசாலாஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் காஷ்மீர் சில்லி பொடி ஆட் பண்ணேன், நார்மல் சில்லி பொடியும் ஆட் பண்ணேன். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு கம்மியாகவே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பெனஞ்சிட்டு நம்ம ஒரு வாட்டி டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு அதிகமாக இருந்தால் சாப்பிட முடியாது. இப்படி எல்லா இன்க்ரீடியன்ஸும் மொத்தமாக ஆட் பண்ணாமல் 1 பை 1 ஆட் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஹாஃப் லெமன் கட் பண்ணி பிழிஞ்சிட்டு நான் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டார்டிங்கில் மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். நல்லா மாவு வந்து காளானில் ஒட்டணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். காளான் கிரேவி வைக்கிறதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். பட் மழை பெஞ்சிட்டு இருந்தது, அதனால் நாங்கள் 65 செஞ்சோம். பட் ரொம்ப நல்லாவே வந்திருந்தது. நான் மாவு நல்லா எண்ணெயில் போடுற கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு பிணைஞ்சிட்டு அதை ஒரு 15 மினிட்ஸ் மூடி வச்சேன். இப்படி மூடி வைக்கிறதுனால என்ன ஆகும்னா, நல்லா தண்ணி எதுவும் இருந்ததுன்னா நமக்கு அதில் வந்து ஒரு வெளியே வரும். அப்போ அந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம போடக்கூடாது. அதனால் கொஞ்சம் மாவு ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பிணையணும். நான் இப்போ அடுப்பில் வந்து என்னென்னா ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற காளானை 1 பை 1 எண்ணெயில் நான் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி முறை வந்தது அப்படின்னா காளான் வந்து வெந்துட்டுருக்குன்னு அர்த்தம். எப்போ முறைலாம் ஸ்டாப் ஆகி அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது அடங்குது அப்படின்னா அப்போ தான் காளான் வெந்திருக்குன்னு அர்த்தம். அப்புறம் தான் நீங்கள் வந்து பிளேட்டில் தனியாக எடுத்து வைக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நான் பண்ணினேன். எனக்கு நல்லாவே வந்தது. இப்படி 1 பை 1 எல்லா காளானையும் நான் போட்டு எடுத்தேன். பட் இருந்தாலும் காளான் வந்து அதிகமாக இருந்தது. அதனால் 65 மட்டும் தனியாக வந்து எடுத்து பொரித்து எடுத்தாச்சு. ஸோ இதுதான் ஃபைனல் அவுட்புட் எங்களுக்கு கிடச்சிது. மிச்சம் இருக்கிற காளானை நான் வந்து வடை மாதிரி செஞ்சுட்டேன். வடை மாதிரி செஞ்சு அதையும் வந்து என்னென்னா இந்த மதத்துக்கு எடுத்து பொரித்து எடுத்துட்டேன். நான் பொரித்து எடுக்கும்போதே நான் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் போட்டேன். ஏன்னா வந்து ஸ்மெல் நல்லா இருந்தது. அதனால் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டேன். பொரிச்ச வடையை ஃபைனலாக பிளேட்டில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதோட லெமன் கருவேப்பிலை எல்லாம் போட்டு இதுதான் ஃபைனலாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. இது மாதிரி ஈவினிங் டைம் நீங்கள் ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சால் என்ன ரெசிபி செய்வீங்க அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.